எனக்கு ரேண்டமான நிறையா தாட்ஸ் வரும். இந்த தாட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுதான் நான் அப்படின்னு நான் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த தாட்ஸுக்கு நிறையா வேல்யூ பண்ணி அந்த தாட் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுவும் வர தாட் எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டாகவே இருக்காது, எல்லாமே நெகட்டிவான தாட்டாகவே இருக்கும். அந்த தாட்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாது. அது மேபி லஸ்ஃபுல்லான தாட்டாக இருக்கலாம், இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரியான தாட்டாக இருக்கலாம், இல்லை நீ வந்து மோசமானவன்டா, உனக்கு வந்து எதுவுமே வராதுடா இப்படிங்கிற தாட்டாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தாட்ஸ் வந்து ரேண்டமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த திங் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தாட்ஸ் தான் நான் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்பி, ஓகே எனக்கு இப்படிலாம் வருது, இதனால் நான் கெட்டவன், நான் ரொம்ப மோசமானவன் இப்படி நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஒரு தாட் நமக்கு வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அது வெளியேந்து கிடைக்கிற இன்ஃப்ளூவன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளே கன்சியூம் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பழகிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாமே தான் நம்மளை ஒரு தாட்ஸ் ரேண்டமான தாட்ஸ் கொடுக்கறதுக்கு மெயினான ஒரு ரீசனாக பர்பஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராபப்ளி இது ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட மெயில் ஐடி கிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோட கோச்சிங் கம்பல்சரியாக வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமிங் பேக் டு த கண்டென்ட், புட் த சீட்ஸ் டு க்ரோ ஆன் யுவர் செல்ஃப். ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸே எனக்கு வந்து இப்போ நான் நடந்து போயிட்டே இருக்கேன், திடீர்னு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அந்த தாட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ லெட்ஸே என்னால் எனக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா டயர்டாக இருக்குது அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம உடம்பு இன்னும் பிரிஸ்காக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டே டக்கு நான் சேஞ்ச் பண்ணுவேன். லெட்ஸே இப்போ நான் கடைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு தோணுது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆகணும், நம்மள்ட்ட காசு இல்லை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் தோணும். அப்போ இல்லை அது வாங்குறதுக்கு தானே இருக்குது, காசெல்லாம் வந்துடும் ஈஸியாக, அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி டக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது நான் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்லேருந்து நான் படித்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இது ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் தாட்டை ஒரு சீட் மாதிரி என்ன பண்ணுறோம், மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிற மாதிரி புதைச்சி அது என்ன பண்ணுறோம்னா அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா, அது மரமாக வளரதான் செய்யும். அப்போது அந்த சீடை எடுத்து நம்ம தூக்கி போட்டு நல்ல விதைகளை நமக்குள்ளே விதைக்கும் போது, நல்ல தாட்ஸை நமக்குள்ளே விதைக்கும் போது, இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்க விடாமல் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாசிட்டிவ் தாட்ஸுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறனால நம்ம ரேண்டமாக அதிகமாக அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். எனக்குமே இப்போ ரீசெண்ட் டைமில் நெகட்டிவ் தாட்டுங்கிறது அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் திரும்பி அதை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ராப்ளி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, எனக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தாட்ஸுங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுதான் ஃப்ளோ ஸ்டேட் அப்படி சொல்லுவாங்க. ரைட், எனக்கு இந்த ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு சுத்தமாக தாட் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஜஸ்ட் ஒர்க் அவுட், அங்கே இருக்க என்னோட பார்ட்னரோட மட்டும் பேசிட்டு நான் பாட்டி கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். இது வந்து எனக்கு அம்சா அகமது அப்படிங்கிறவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். லைக் அவர் வந்து ஒரு யூடியூபர் தான், அவர் சூப்பரான ஒரு யூடியூபர், என்னோட மென்டார், என்னோட இன்ஸ்பிரேஷன். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பண்ணுற விஷயங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவரை மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் அவரை பார்த்து கற்றுட்ருக்கேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட நான் அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவரோட வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ப்ராப்ளி அவர் என்னோட ஒரு இன்டெரக்டான ஒரு மென்டார்னு கூட நம்ம வச்சுக்கலாம், என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ அவர் இந்த மாதிரி சொன்னார், லைக் ஒர்க் அவுட்டு, ஜிம், எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் பண்ணுறீங்களோ, லைக் எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் பண்ணுறீங்களோ, அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கம்மி பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்த எனக்கு வந்து இந்த ஜிம் தான் கொடுத்துச்சு. ஜிம் அண்ட் ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பெருசாக எதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன். எனக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். எதையாவது இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறது வேறையாக இருக்கும், ஆனால் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது வேறையாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும். ஸோ திங் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அந்த விஷயத்தை திரும்பியும் ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் பண்ணுறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட்டுன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயம் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்குமோ, லைக் நான் இப்போ சில பேருக்கு வந்து வரைகிறது வந்து ஃப்ளோ ஸ்டேட்டில் வரும். அவங்க அதை பற்றி வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, மற்ற எந்த விஷயத்தை பற்றியுமே யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு எடுத்து பார்த்து தான் தெரியும் டைம் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு அப்படி சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானது. அதை நீங்கள் பண்ணும்போது கூட உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஒரு தாட் எப்போ நம்ம ஆக்குபை பண்ணோம் அப்படின்னா, அது வெறும் தாட்டாக இருக்கிற வரைக்கும் தான். அதை ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் வெளியே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாட் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து நான் பெருசாக கன்சிடர் பண்ணுவேன். அது ஒன்ஸ் நான் வந்து ரிட்டன் ஃபார்மெட்டில் கொண்டு வரும்போது அந்த தாட் காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன தாட் வந்தாலும், உங்களுக்கு என்ன தோணினாலும் அதை ஜேர்னல் பண்ணுங்கள். ஜேர்னல் பண்ணி ஒய் அப்படிங்கிற கொஷின் கேளுங்க. ஏன் எனக்கு இந்த தாட் வருது, ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், ஏன் நான் அப்படி பண்ணுறேன்,
எதனால் எனக்கு இது இந்த மாதிரி தாட்ஸ் வருது, அப்போ நான் எந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படிங்கிற கேள்வியை கேட்கும் போது தான் இந்த ஜேர்னலிங் அது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு நல்ல ஒரு விஷயமா நமக்கு வந்து அமையும். ஓகே, இது வந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே தவிர உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கிறது, இன்டிகிரிட்டியோடு இருக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? மற்றவங்ககிட்ட நம்ம போய் சொல்லலாம், ஏமாற்றலாம், பட் நம்மக்கிட்டே நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம ஏமாந்து போயிடும், ரைட்? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேணாம், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்றவங்களுக்கும் உண்மையாக தான் இருப்பீங்க. ஸோ த திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. லைக் ஜேர்னலிங் மூலியமாக உங்களோட நோட்டை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிட்ட இல்லை என்கிட்ட இல்லை யாருக்கிட்டையாவது சொல்ல முடியாத எல்லா விஷயத்தையும் உங்களோட நோட்டில் எழுதி ஏன் எதனால் அப்படிங்கிற இந்த 2 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். நம்பர் 4, ஏன் நமக்கு அதிகமான நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப அழுவோம், என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை, பொறாமப்படுறது, அடுத்தவனை பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, நெகட்டிவான விஷயங்கள் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு எவனையாவது ஒருத்தனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போட்டு அடிக்கிறது, இல்லை எவனாவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிட்டானா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்த ஒரு விஷயம். அண்ட் ஸோ டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கும், அதுலேயுமே இந்த விஷயம் போட்டிருப்பாங்க. லைக் நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன வேணாமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நமக்கு என்ன வேணுங்கிறதுல நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ஈஸியாக அடிச்சு நான் ஊற்றிடலாம். எனக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கும் போது லைக் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் வந்து எனக்கு நீட் அப்படிங்கிறத விட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இருந்ததே கிடையாது. பட் இப்போது ப்ராபப்ளி கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாளும் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து சாவர வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். லைக் ஒரு நாள் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு விஷயமே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, நீங்களுமே ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலி ஒரு 4 கொஷின் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த worries அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. நம்பர் 1, நான் ஏன் சோகமாக இருக்கேன். நம்பர் 2, இப்போது இந்த சோகத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம். நம்பர் 3, என்ன மாதிரியான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்தால் என்னால் இந்த சோகங்களை விட்டு வெளியே வர முடியும். நம்பர் 4, இதை நான் இப்போ பண்ண போகிறேன்னா இல்லை லேட்டாக பண்ண போகிறேன்னா. இந்த 4 கேள்வி தான். இந்த 4 கேள்வியை கேட்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்தோ இல்லை வந்து உங்களோட அந்த வெரிஸ்லேருந்தோ வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் எங்கேருந்து படித்தேன் அப்படின்னா, ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற டேல் கார்னேஜ் அப்படிங்கிற புக்லேருந்து படித்தேன். ஸோ ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு 4 கேள்விகள். ஸோ இந்த விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை லைக் நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அதை எடுத்துகிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ட்ரை பண்ணாமல் வராது, நடக்காது, முடியாது, வேணாம் அப்படிங்கிறத விட ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரலன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெட்டர் இல்லை? ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.